நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ரோப்ளாக்ஸ்ல வெயிட் லிஃப்டிங் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். தூக்குறோம், எது கிடைக்குதோ எல்லாத்தையும் தூக்குறோம். அதை தூக்குறோம், இதை பிடிச்சி இப்படி போட்டு எல்லாத்தையும் எதனா உடச்சிட போதுங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும் என்ன மாதிரி பண்ண போறோம் அப்படின்றது. இன்னைக்கு நம்ம டப்புனு ஒரு கார் அப்படியே இப்படி பிடிச்சி அழகா தூக்கி மழகா அப்படி தூக்கி கூட போடலாம். அந்த மாதிரி உள்ள போயிட்டு என்ன பண்றது பார்ப்போம். மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போயிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். உள்ள வந்தாச்சு. என்ன இது? ஏய் சே ப்ரோ மூமெண்ட். ஏய் என்ன ப்ரோ இது? என்ன தெரியா சொக்கா எல்லாம் பண்ணிட்டு இருக்கற? சொக்கா போட்டு இருக்கு. சொக்கா அது எங்க போச்சு தெரியல ப்ரோ. என்னடா இது? என்னடி இது? என்னோட உடம்போட என் முடி தான் வெயிட்டா இருக்கும் போல. முடி மட்டும் இல்ல ப்ரோ, ஏன் முடியும் பாரு ப்ரோ. என்னடா இது? சைடுல ஏதோ ரூக்கியா? ரூக்கின்னு ஏதோ போட்டுருக்கு ப்ரோ. இந்த பக்கம் ஆங்கிள் காட்டுது. அதாவது நண்பர்களே ப்ரோ, நீ எங்கேயும் நோர கூடாது. அப்படியே அசையாம இல்ல ப்ரோ. நண்பர்களே இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்கிற கேப்ல இவர் என்ன பண்ணிறாரு, ஏதாவது பாருங்க ஓராரு பத்திலா. இந்த வேலை தான் வேணான்றது. இது என்ன கான்செப்ட் அப்படியே உங்களுக்கு சொல்ற பாருங்க. குருகுரு ஓடி போயிட்டு என் பக்கத்துல போனோன்னே ஈ காட்டுதா. இப்போ நம்ம ஈ கொடுத்த உடனே அப்படியே தூக்கிடுவோம். தூக்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா, என்ன பண்ற? மூஞ்சல கருப்பு சிவப்பாகுது. தூக்க முடியல ப்ரோ. பாருங்க ப்ரோ, மூஞ்சில ப்ரோ வெயிட் அதிகமா தூக்குறோம் ப்ரோ. அதான் ப்ரோ உடம்பு ஏறுது ப்ரோ. வெயிட் அதிகமா என் உடம்பு இது ஆச்சு பாருங்க கொஞ்சம். அவ்வளவுதான். அடுத்த நீங்க என்னடா இவ்வளவு பெருசா ப்ரோ? ப்ரோ இங்க ஒரு பொண்ணு பாரு ப்ரோ. என்னம்மா பொண்ணு எங்க? நீ நம்ம மலமாடு மாதிரி இருக்க. இருங்க தம்புல்ஸ் தூக்குவோம். ஆப்பிள் தூக்குற அளவுக்கு இப்ப ஸ்ட்ரென்த் இருக்கு போல. ஓகே ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா 4.5k. அதாவது இது என்ன கான்செப்ட் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு லெவல் போனாதான் அந்த லெவல். இப்போ நான் இது வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இதை வச்சு ஒரு தடவை லிஃப்ட் கொடுத்தனா இங்க ஸ்ட்ரென்த் ஏறுது. இப்போ ஸ்ட்ரென்த் ஏற என்ன ஆகும்னா அடுத்த லெவல் நம்ம தூக்கலாம். இப்போ இங்க பாருங்க, இப்போ இது வந்துச்சா, இதை போட்டு அப்படியே இங்க ஆப்பிள் காட்டுதா. இப்போ ஆப்பிள் கிட்ட வந்து ஈ கொடுத்தனா ஆப்பிள் கிட்ட வந்து அப்படியே டமக் டப்பாக் என்ன ப்ரோ உட்காந்து பண்றோம். ஐயோ என்ன ஸ்பீடா பண்றான் தெரியுது ப்ரோ. என்ன ப்ரோ பண்ற? தெரியல. ஸ்ட்ரென்த் ஆயிட்ட என்ன பக்க உடம்பு பெருசா ஆயிடுச்சு பாருங்க. நார்மல் ஆயிட்ட. நானும் தான் ஆவறேன். ஆனா என்னடா உங்களுக்கு எத்தனை ஸ்ட்ரென்த் இருக்கு? எனக்கா 5283. 5000மா? 5000மா? ஆமாப்பா ஆமா. அரே பையா இதெல்லாம் ரொம்ப தப்பு. எவர் ராஜா? ஏய் நீ என்ன ஸ்பீடா பண்ற? வாடா யார்கிட்ட காத்து அடிக்கிறியா ப்ரோ? காத்து அடிக்கிறேன் ப்ரோ. காத்தும் அடிப்பேன், உன்னையும் அடிப்பேன் ப்ரோ. ஆனா என் சொக்கா எங்க தான் தெரியல. டேய் நீ என்னடா சொக்கா? உனக்கெல்லாம் சொக்கா வந்துச்சு ப்ரோ. மேலே தூக்கி போட்டுறேன். எனக்கு சொக்கா இல்ல ப்ரோ. சைடுல ஏதோ முட்டை காமிக்குது. நீதான் ஏன் முட்டை கலக்கி. ஏய் எவனோ வரான். எனக்கு எவனோ வரானா? ஏதோ ஒரு மாடு கவு வந்திருக்கு ப்ரோ. பிவிபி ப்ரோ. பீனிக்ஸா? பீனிக்ஸ் இல்ல, பிவிபி ஃபைட் பண்றது. பிவிபி டிசேபிள்ட்ல இருக்கு. ஆமா ஃபைட் பண்ணலாம் போல. அப்ப ப்ரோ அப்ப ஃபைட் இருக்கு ப்ரோ. உனக்கும் எனக்கும் தான் போட்டியே. இங்க பக்கத்துல பத்தியா? பக்கத்துல என்னது? அது எங்க குத்துவாங்க நீங்க? கீழ முட்டை ஓபன் பண்ணா வரும். ஓஹோ தானா விஷயம். முட்டை இருக்கு, ஓபன் ஃப்ரீ ஒன்னு இருக்கா? என்ன வருது? ஏதோ வருது. ஆங்கிரி கேட்டா ஏதோ ஆங்கிரி கேட் ஒன்னு வந்திருக்கு. அதான் காமனா? ச்சே ரேர் கொடுத்துருப்பான்னு நினைச்சாங்க நானு. இங்க பாரு ராஜா, நான் எவ்வளவு பெருசா ஆயிட்டேன்னு. என்ன ராஜா? வரட்டா ராஜா? தம்புல் செத்து தள்ளி அடிப்பா ராஜா. ஓரமா போ ராஜா. ப்ரோ இது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ. என் பக்கத்துல வராது ப்ரோ. அப்படி போ ப்ரோ. நோ தப்பாக்குதுண்ணா. நண்பர்களே உட்காந்து எந்திரிக்கிறானுங்க. என்னடா இது அப்படின்னு வரல. எதை வேணாலும் தூக்கலாம் போல ப்ரோ. தூக்கு. நீ தூக்கிட்டா நான் தோத்துட்டேன். உன் மண்டையிலேயே போடுறேன். உன் மண்டையில நான் போடுறேன் பாரு ப்ரோ. எங்க ஒண்ணு நீ நீக்கி நீ தான் ஏன் அங்க பாரு ப்ரோ. நான் இதுல ராட்ல போட ஆரம்பிச்சிட்டேன். ராட் தூக்க வந்துட்டேன். நீ வேலைக்கு ஆக மாட்டேன். நான் மேலேயே தூக்கி போடுறேன். என்னோட பெருசா இருக்க மாதிரி தெரியுது. என்னோட பெருசா தான் ப்ரோ இருக்கேன். இருக்க மாதிரி இதெல்லாம் இல்ல. எப்படி? அதெல்லாம் அப்படிதான் சொல்ல முடியாது. டாப் சீக்ரெட். சிதம்பர ரகசியம். நான் உனக்கு மேல பெருசா காமிப்பேன் ப்ரோ. எனக்கு மேல பெருசா அவ்வளவு உன்னால முடியாது ப்ரோ. முடியாதா? முடியாதுல. முடியும். உன்னால அது முடியாதுடா. அந்த சமாதில இருந்து நீ வெளியவே வர முடியாது. முடியும் ப்ரோ. பாரு ப்ரோ இதையே தூக்கி வச்சிருக்கான். ஆடா என்னென்னமோ தூக்கிறானுங்க. நான் இருக்கிற கடுப்புல நீ வேற ஏன் ப்ரோ? இவங்க வேற நான் போற இடத்துல தூக்கிறானுங்க. மத்த என்ன தூக்குறான்? போ உட்காந்து. நீ என்னடா இது கான்செப்ட்? டேய் உட்காந்து போறதா இருக்கு. இங்க என்ன கார் இருக்கா? சோஃபா வந்து குப்பை தூக்கு போறேன். குப்பை தூக்கு போறீங்களா? கரெக்டா இருப்பா ப்ரோ. நக்கல்யா அவனுக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு எல்லாமே மஜா தான். இன்னும் இங்க காமிக்குது. ஒர்ரா தூக்குடா. எலும்பு கூட மரட்ட. எலும்பு கூடவா? எங்க? இங்க பாரு ப்ரோ. அந்த மரத்தாண்டவா. எங்க? மரத்துக்கிட்ட வா ப்ரோன்னு. மரத்துக்கிட்ட தான் இருக்கேன். எங்க ஆளை காணோம்?
ப்ரோ இங்கதான் இருக்கேன் நானு. நான் அந்த ஃபர்ஸ்ட் மரம் ப்ரோ, நம்ம வந்து அந்த மாதிரி தான் வந்துட்டேன். அங்கதான் இருக்கேன். இந்த பாருங்க குட்டி ஆயிட்டேன். என்ன இது குட்டி ஆயிட்டீங்க? ரீபர்த் குடுத்துட்டு இருப்பீங்க. அப்பனா அது குட்டா இன்னும் ஸ்பீட் ஆகும்னு நினைக்கிறேன். நீ வேலைக்கு ஆக மாட்டேன். எப்படி ஸ்பீடு வருது அதிகமா? அதெல்லாம் அப்படிதான் பாய், கண்டுக்க கூடாது பாய். கண்டுக்க கூடாதா? ஆமா பாய். நம்மளுக்குலாம் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் தான், அதுக்குள்ள வர காசு வச்சு ஒரு முட்டையை ஓபன் பண்ணி வேண்டியதான். போன் பூத்தே தூக்கிட்டேன் நானு. ஓகே ரீபர்த் வந்து ஸ்ட்ரென்த் போடு. ஐயோ மறுபடியும் ஹெல்மெட். ஐயா எலும்பு கூட ஆயிட்டீங்களா? அட மீண்டுமா? இங்க பாரு ராஜா, பின்னாடி தெரிது ராஜா. தொட சைஸ் தான் இருப்ப போல. சன் ஆஃப் தொடக்கரி. தூக்கி மண்டையிலே போட்டுருவேன். நீ என்ன வேணா பண்ணிக்கல, நான் தூக்கிட்டு வருவேன்ல. வந்து என்ன பண்ணுவீங்க? வந்து உன்னை தூக்கி போட்டு அடிப்பேன் ப்ரோ. நான் அதுக்குள்ள எங்கேயோ போயிடுவேன். கடைசியா இருக்குல்ல, கடைசியா பாத்துக்கிறேன். உன் மண்டையில அந்த கப்பலை தூக்கி இறக்குறேன். மீனுக்கு நீதான் ஏன் முட்டை கலக்கி. டேய் சும்மாறா. தூடா 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 காரத்துக்கு காரத்துக்குள்ளயோ தூக்கு 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 அடுத்து 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 அடுத்து. என்ன அதுக்குள்ள எனக்கு இந்த போன் பூத்து தூக்கம் வந்துச்சா? அடுத்து அதுவா? எங்க இருக்கு அந்த இது மேலே காட்டுது. நம்ம அடுத்து எங்க மாறிட்டே போறோம். நானு பெருசா மாட்டே போ ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல விஷயம் தானே. ஏறு 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 ஏறு. இவன் உக்காந்து எழுந்திருக்கான் வேற. எம்புட்டில தூக்குவ? என்னோட முடிதான் பெருசாகிற மாதிரி இருக்கு எனக்கு. ப்ரோ மூஞ்சி செம வெயிட் ஆகுது. மூஞ்சிலாம் ப்ரோ ரத்த கொதிப்பு அந்த மாதிரி ஆகுது ப்ரோ மூஞ்சி. இவ்வளவு பெருசா இப்பதான் நல்லா சைக்கிளே தூக்க முடியுமா? இதெல்லாம் அநியாயமா இருக்கு. அந்த சைக்கிள் வெயிட்டா இருக்கும் ப்ரோ. தூக்குடா 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 தூக்குடா. இப்பதான் பாறை ஏத்திக்கிட்டேன். கருப்பு கலர்ல காட்டுது, அது என்னன்னு தெரியலையே. என்னது கருப்பு கலர்ல காட்டுது? ஏதோ காட்டுது. நீ ஆளையே காணோம். இது வரைக்கும் ப்ரோ முன்னாடி மவுஸை ஸ்கால் பண்ணா பெருசா வருது. பாருங்க முள்ளமன்றி. இப்போ மண்டையிலே போட்டுட்டா தூக்கி போடு ப்ரோ முடிஞ்சா. கேட்டினா வந்து பாத்தீங்களா, ஐட்டம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் குட்டி ஆயிட்டேன். நம்ம வட 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 முட்டையை ஓப்பன் பண்ணி இன்னும் ஸ்ட்ரென்த்தா மாறிட வேண்டியதான். லெஜெண்டா லெஜெண்ட் நாய் கிடைச்சிருக்கு. வேகம் பத்தல 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 பத்தல. இன்னும் வேகம் இன்னும் வேகம் இன்னும் வேகம். போடு தூக்கு. விடக்கூடாது இன்னைக்கு. என்னடா ப்ரோ ஏதோ ஆகுது ப்ரோ. உன்கிட்ட எத்தனை பெட்டு ப்ரோ இருக்கு? ஏன்டையா ஒரு பெட்டு? என்கிட்ட 4 பெட்டு இருக்கு. 4 இருக்கு. அது எப்படி 4 பெட்டு வரும்? ஹவு? அதுதான் ஒரு திறமை. ஆங்கிரி கேட் இதுவும் காமன் தானா? ச்சே எவ்வளவு காசு இருக்கு? கேஷ் வேற இல்ல. இப்போ உனக்கு எவ்வளவு ப்ரோ ஏறுது? ஒரு தடவை நீ ஸ்குவாட் போட்டா எவ்வளவு ஏறுது? எனக்கா 4600. 4000மா? ம் எப்படின்னா என்கிட்ட கேட்டா எனக்கே 3800 தான் போகுது. உனக்கு 4000மா? ஆமா 4000 பிளஸ் என்னமோ ப்ரோ. உனக்கு பொறாம ப்ரோ. கதை விடுற ப்ரோ. கதை விடுறானா? ஆமா இப்போ எவ்வளவு தெரியுமா ப்ரோ? 4700. 4700? அவ்வளவுதானா? நீ அடுத்த லெவலுக்கே போயிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் நமக்கு 6000 ஏறுது. எனக்கு 5000. எல்லாத்தையோட சைக்கிள் வெயிட்ன்றானுங்களே, அதான் தாங்க முடியல. அதானே நான் ரங்கா நாயமா இது. எப்ப நான் அந்த வீட்டை தூக்குறது? ரீவர்ஸ் காமிச்சிச்சு. ஓகே தூக்கு. ஓகே எஸ். அங்க ஏதோ இருக்கானே நோபிட்டா மேதிய. இப்போ நம்ம அடுத்தது பெட்டு வாங்க வேண்டியதான். ஓபன் 500 ஸ்ட்ரென்த் கேஷ். ஓபன். கார் தூக்குறனா? கார் தூக்குல. வட 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 வட. ஏய் ர ர ர ர போடு. எபிக்கா? ஓகே எபிக் வந்திருக்கு. நமக்கு லெஜெண்டே வந்துச்சு. அடுத்தது 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 அடுத்தது. அட போடா, நம்மளுக்கு எதுவும் இன்னைக்கு ராசி இல்லைங்க. ஓ ராசியை கண்டா ராசிக்கு ராசி இல்லைன்ட்டு சொல்லி. ஏய் எவன்டா நசுக்கு பாக்குறான்? ஏய் என்னடா நசுக்கு பாக்குறேன்ன தம்பி? நசுக்கு போறேன்னா பாக்குறோம். என் 1/4 கிலோ ஆகுறோம் நசுக்கிறேன். உன் 1/4 கிலோ நான் வரணுமா? எங்க இருக்க நீ? யாரை காணோம்? மறந்து போச்சு. அப்பா 13000 பாயிண்ட் ஏத்துப்பா. 13000மா? ஓ நீ இதான் இருக்கியா? எங்க ராஜா இருக்கீங்க? ஓடுற யாரோட வீடு இது? ஒரு டாகோட வீடு. தூக்குறாதா? போடா போடா போடா. டாகோட வீட்டை நேரா வந்துரு. எல்லாம் வேலைக்கு ஆகுது நண்பர்களே. நம்ம போயிட்டு வந்து பார்த்தா மாத்திட்டு இருக்கிற டைமுக்கு அப்படியே பண்ணிட்டு போயிடலாம். சைக்கிள் தூக்கணும் மாத்துது. வாடா 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 சைக்கிளு. இப்பெல்லாம் இருக்கும். கோல்டன் எக் போடு போடுறா. சே அவருக்கு ஏதோ வெயிட்டா காய்ச்சிட்டு இருக்குங்க, கஷ்டமா இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இப்போ உள்ளி ஆயிட்டேன். தான் கொஞ்சம் உனக்காண்டி வெயிட் பண்றேன் ப்ரோ. கவலைப்படாத, நான் உன மேல சீட் பண்ண மாட்டேன். யாரு நீ? நானு. ஆமா நான் சொல்றாரு பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தூக்கு தூக்கு. எவ்வளவு ப்ரோ ஏறுது இப்போ உனக்கு? இப்போ எனக்கு 4000. 4000மா? ஆமா. ரீபர்த் குடுத்துட்டீங்களா? ஆமா, அது கொடுத்தாதான் நமக்கு அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் பயங்கரமா ஏறும். அந்த முட்டையை வாங்க முடியும். என்ன லாக் வெளியே தள்ளுது? வெளியே போல போடா. அடுத்து 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 எங்க இந்த அடுத்தடுத்து ஏதாவது போல. என்ன பக்கத்துல குடிப்பாயில நாங்களும் வருவோம் ராஜா.
நான் வந்துட்டேன். டேய் பொடிப்பையிலே இங்க வாடா. நான் போய் அந்த குப்பை தட்டி தூக்கி போட்டு வரேன். பொடியா இங்க வாடா. டேய் பொடியா. டேய் பொடிப்பையிலே. அது தப்பு. 12,000 ஏறுது இப்ப ஒரு இதுக்கும். எனக்கு இப்பதான் 8,000 வந்திருக்கு. வாடா 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 வாடா. இந்த சைக்கிள் எல்லாம் என்னால தூக்க முடியாதுப்பா. சைக்கிள் தூக்கணும். மேலேயே அடுத்த காமிக்குது பாரு ப்ரோ, நம்ம எதை அடுத்து தூக்க போறோன்னு. தெரியுது ப்ரோ, பார்த்தா ப்ரோ பண்ணிருக்கேன். ஓ அப்ப என்கிட்ட சொல்லவே இல்லை. இவருக்கு தெரிஞ்சா மட்டும் இவரு எங்களை எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இவருக்கு நான் சொல்லணுமா? நான் இப்ப சொல்லி தானே கொடுத்தேன். எப்ப பாதி கேம் வந்ததுக்கு அப்புறம் சிறப்பான ஆல்ப்ராணி கோல்டன் எக் கிடைக்கலையான்னு கேட்டேன். இல்ல ப்ரோ, நீ அதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும். புண்ணியம் பண்ணிடணுமா? நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். அப்படிங்களா? சரிங்க. நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் ப்ரோ. சரிப்பட்டு ரீபர்த் கொடுத்தா ஃபுல்லாவே போயிடுமா ப்ரோ? ஆனா அடுத்தது உங்களுக்கு அந்த முட்டை அன்லாக் ஆகும், பைசா நிறைய கிடைக்கும். ஆனா பாங்களா ஸ்ட்ரென்த் என்னடா இது? நான் கூட சரியா என்னடா நீங்க போங்கடா, வேலைக்கு ஆக மாட்டாங்க நண்பர்ல இவனுங்க. என்னாச்சு அப்பதான் நீங்க அடுத்த வெயிட்டான பொருளை தூக்க முடியும். அட நான் வேற ஒன்னு எதிர்பார்த்தேன் ப்ரோ. ரீபர்த்ல நான் பண்ணாம பெருசா இருக்கிறப்ப நல்லா பவர் அதிகமா ஏத்திட்டு அதுக்கப்புறமேட்டு சரி பண்ணா இது ஆகும்ல அப்படின்னு பார்த்தேன். கடைசியில பார்த்தா இப்படி ஆகி போச்சு நண்பர்களே. 1500 இருக்கு. ஒன்னே 1500வா கோல்டன் எக்? ஓரளவு மரத்துக்கும் இப்பதானே மரத்துக்கு வந்துட்டேன். கோல்டன் எக் என்ன வரப்போகுது? எஸ்ன்னு பார்த்தா காமன் வந்து நம்மள ஒக்க பண்ணிட்டானே. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏன்டா நான் பாரு ப்ரோ, அதுக்குள்ள மரமே தூக்கிட்டேன். நீ வேலைக்கு ஆக மாட்டேன். மரம் தூக்கினா நான் என்ன பண்றது? அது சொல்லுங்க. தூக்கணும் ப்ரோ. நான் அடுத்த உன் மேல காரை தூக்கி போட்டுருவேன். அப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம எல்லாம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அந்த சைடு பெரிய சிட்டி போயிட்டே இருக்கு ப்ரோ. அப்படியா? ஆமா, போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கு அந்த சைடு. டெலபோர்ட்லாம் காட்டுது. எங்க இருக்க? அது ஓடுறியோ? நான் ஓடிட்டு இருக்கேன். இந்த கொஞ்சம் லைட்டா பின்னாடி திரும்பி பாரு ப்ரோ. நான் ஏன் உன்னை பார்க்கணும்? என் முட்டை ஆயிட்டு தான் இருக்கேன். என்ன ஆயிட்டு? என் கடுப்பாயிடுவேன் இருக்கீங்களோ? என்னோட முட்டை ஆயிட்டு தான் இருக்கு. நீ நான் ஏன் ப்ரோ கடுப்பா வரேன்? கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் பாரு. இன்னும் பார்க்க முடியாது ப்ரோ, எனக்கு வேலை நிறைய வேலை இருக்கு. பல சொல்லி எனக்கு இந்த பெரிய பாறை வந்துட்டேன். ஃபைனலி 3 பில்லியன். ஏய் என்னடா இது? இதெல்லாம் ஏன்டா எடுக்கிற? 31,000 ஏறுது ப்ரோ. எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. தோல்வியை ஒத்துட்டேன்னு சொல்லியிருக்கோம். நானும் விட்டு கொடுத்துறேன். ஐயோ தோல்வி ஒத்துக்கிறாங்களாம். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. எனக்கு வேற இது செய்ய. என்னடா இது? ஏன்டா எடுக்கிற கையில? மாமா கோவம் வந்துருச்சு. வட 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 வட. உட்கார தூக்குடா. தூக்குல கிரில்லே. ஓகே. எவ்வளவு நேரம்டா உட்காந்து எந்திரிக்கிறது? வெறுப்பாவல? இதுதான் ப்ரோ கஷ்டமே. தெரியும்ல, ஜிம்ல எல்லாம் போனா எவ்வளவு கஷ்டப்படாம நான் எவ்வளவு ஈஸியா பண்றேன். அப்படிங்களா? சரிங்க. தூக்கு. எவன் தலையிலாம் தூக்கி போட போற மாதிரிலாம் டொம்முன்னு போடா. இந்த பஸ் எப்ப தூக்கணும்னு தெரியல. சைக்கிள் தூக்குடா. உட்காரா போடுறா. எந்திரிடா. தூக்குடா. முடியும்ல உன்னால? ராஜா பின்னாடி பாரு. என்ன 2 சைக்கிள் தூக்கிட்டு இருக்கியா? ஆமா. எங்க அங்கதான் பொருளையா காணோம். தூக்குற பொருளையே. தூக்குடா. போதும் சீக்கிரம். நியூக்ளியர் ஃபால் அவுட்டா? என்ன இது? நியூக்ளியர் ஏதோ போட்டிருக்கானுங்க. ஸ்பீட் ஆகுது. அடி போட்டுது ஒருவேளை. ஆமா ப்ரோ. ஆமா. எங்க போனோம் தெரியல. எல்லாம் ஓடுறானுங்க. எல்லாரும் எவனும் எங்கேயும் போல. எல்லாம் இதான் பண்ணிட்டு கிடக்குறானுங்க. அட எங்கடா போறீங்க? ஸ்பீட் வருது. பண்ணு. திடீர்னு போயிடுது. எத்தனை ப்ரோ ஏறுது உனக்கு ஒரு தடவைக்கு? எனக்கா 16,500. உனக்கு 30,000 ஏறும். ஒன்னா அப்பான்ற 20,000. இங்க ஒருத்தன் பாரு ப்ரோ. ரீபர்த்துக்கு எத்தனை தேவைப்படும்? ஆனா என்னடா இவ்வளவு கேக்குறீங்க? வெறுப்பாவுது. அடா போகடா. டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? இந்த இருக்கு ப்ரோ நியூக்ளியர் பாம்போட அந்த டப்பா. என்ன பண்ணோம்? அதை தூக்குங்க. அப்ப அந்த அளவுக்கு என்கிட்ட பவர் இல்லையே. ஏதோ இருக்கு அங்க வெளியே கிடக்குது பாருங்க, டினி கேன் மாதிரி. இப்போ உனக்கு இது வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. பவர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தூக்குடா. எதை தூக்கிட்டு இருக்கேன் பாரு ப்ரோ. என்ன தூக்குறீங்க? எங்க இருக்கீங்க? ஆளை காணோம். 38 எடுத்துக்கிட்டேன். ஓகே. ரீபர்த் உடல கொஞ்சம் ஸ்லோவா வருது சில நேரம் தூக்கும் போது. அடுத்தது பெட்டை வாங்க வேண்டியதான். பெட்டுக்கு என்ன தேவைப்படுது? 3000 காயினா? அப்போ 2 வாங்கலாம். கோல்டன் எக். ஏன்டா இப்படி பண்றீங்க? அடுத்து இப்பைக்கு ஓகே தானே ப்ரோ. ராரா? ஆமா. ரார்னா இப்பைக்கு கூட மொக்க ப்ரோ. ஆமா. அப்படியா? இது கூட தெரியாதா? நிஜமா தெரியல ப்ரோ. என்ன ப்ரோ அது சிரிப்பு? ஐயோ நீ சிரிச்சது எனக்கே லைட்டா பயமா தான் இருக்கு. அடுத்தது என்ன தூக்கணும்? இவ்வளவு பெரிய பாறையா? ஓடு.
அவ்வளவுதான் பவர்ஃபுல்லா ஏறுதே. ஏய் இருடா இப்படி ஏறுது எனக்கு. அடா போடா. இது ஒருத்தனே போதும். ஏத்துவான் அவனே சார் 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 சார்னு. என்ன ப்ரோ சௌக்கியமா? இப்ப எனக்கு 4 மில்லியன் வந்துருச்சு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? என்னாலும் சரி உன்னை விட போறதா இல்ல ராசா. ராசா ராசா உன்னை ஜெயிக்க விட போறது இல்ல ராசா. ஐயோ தவிர வருது. பாட்டு பாடலன்னா விட்டுருந்தோம். தூக்குடா 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 தூக்குடா. இந்த நியூக்ளியர் பாம்பு எப்போ போகும்னு தெரியலையே. ஏய் வீடு தூக்க போறேன். வீடு தூக்க போறேன். இதெல்லாம் டாக் ஹவுஸ் அது வீடு தூக்க போறான். ஓ நாய் வீடா? டாக் ஹவுஸ். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. தூக்குடா தூக்குடா ஒரே அடிதான் ஓடு. மரம் தூக்க போறேன் மரம் தூக்க போறேன். இப்பதான் மரமே தூக்குறீங்களா? ஆமா ஆமா வேலைக்க மாட்டேன். நீ லிஃப்ட் நீயே குடுக்குறியா? அதுல இருக்கிறது சைடுல இருக்கிற ஆட்டோ போட்டு கொடுத்துறியா ப்ரோ? நானே தான் குடுக்குறேன். அங்க சைடுல ஆட்டோ காமிக்குது, அதை கொடுக்க வேண்டியதுதானே? அது கொடுத்தா என்ன ஆகும்? அவனே பண்ணிட்டு இருப்பான். அப்படியா? ஆ, இது என்னங்க இது ஒஸ்ட்டுங்க. ச்சே. ஆமா கிட்ட போனா அவனே எடுத்துப்பானா? எடுக்கிறதுல லிஃப்ட் ஒரு தடவை கொடுத்தா போதும், அவனே பண்ணிட்டு எடுப்பான் நம்ம கொடுக்கறதுக்கு பதில. ஐயோ ஓ உக்காஞ்சு உக்காஞ்சு அவனே எந்திரிக்க. ஆமா அதுலயே போட்டு ப்ரோ இவ்வளவு நேரம் நான் தான் ப்ரோ உட்காந்து தொட்டு 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 கொடுத்துட்டு இருக்கேன். அடா போங்கடா டேய். போட்டு எடுத்தாங்க போட்டிருக்கான்ல. ஆட்டோ லிஃப்டிங் பண்றீங்களான்னு. அட இது தெரியாம நான் உட்காந்து இல்ல டபக்கு 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 டபக்குன்னு கொடுத்துட்டு இருக்கிறேன். வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவில இருக்கு. ரீபர்த் காமிக்குது. வாடா ரீபர்த் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டல இப்போ முட்டை. ஏய் சேர்த்து வைப்போம். இந்த முட்டையை தான் தலைவர் வேஸ்ட் பண்ணிட்டாரு. அடுத்த லெவலுக்கு நீ தூக்குனே அந்த பாறை தூக்குறேன். 8000 தேவைப்படுது. அடுத்த தலைவர்கிட்ட 8000 இருக்காது. அதனால 8000 இருக்காது. ஆமா 8000 கேக்குதா? ஆமா என்னோட தாண்டிட்டியா? போக முடியலையே. 8000 கேட்கல பாய். கோவம் வந்துருச்சு ப்ரோ எனக்கு. தூக்குடா தூக்குடா. நான் கடைசியா அந்த கப்பல் மேல போடுறதான் என்னோட இது கனவு ப்ரோ. கனவு மேல அந்த கப்பலை தூக்கி போட்டு என்ன ஆகுதுன்னு பாக்கணும். என்ன தூக்கி போடணும்னு கனவா? ம். சூப்பர் கனவு ப்ரோ. ஆமா அந்த சைடுல டெலிபோர்ட்டர் இருக்கு பாத்தீங்களா? ஆனா அந்த கனவு என்ன தூக்கி போறது மட்டும் வச்சுக்கோங்க சரிங்களா? சைடுல டெலிபோர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது பாத்தீங்களா? பார்த்தேன். ஆனா அது ஒர்க் ஆகல. லாக்ல இருக்கு. அது லெவல் 25 வேணுமா? நம்ம ரீபிரத் கொடுத்து லெவல் 25. நீ எங்க வர இருக்க? நான் கையில கார் தூக்கிட்டு வரேன். அந்த ஓடுறியே கரெக்டா சைக்கிள் தூக்கலாம்னு அந்த பக்கம் போய் நிக்கிறேன். சைக்கிள் தூக்கிட்டான். டென்ஷன் ஆகாதா? ஆகாதா? சி ஆகுமா ஆகாதா? நான் இது எத்தனை லெவல் வரேன்னு தெரியலையே. நீ ஏதோ ஒரு லெவல்ல இருப்ப ப்ரோ. 6வது லெவலா 7வது லெவல்னு தெரியல. துக் 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 துக். அடுத்து இது எங்கேயோ பார்த்தனே. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? அந்த இருக்கு. இந்த சைடுல லெவல் மென்ஷன் பண்ணிருந்தா நல்லா இருக்கும். எங்கடா எங்கேயோ போயிட்டு இருக்க? ஓகே ஜம்பிங்கி ஜப்பாங்கு. ஓ அடுத்தது எனக்கு ஏதோ பாக்ஸிங், ஏதோ ஃபயர், இது பாக்ஸிங் ஏதோ எல்லா காரணமே மென்ஷன் பண்ணிருக்கான். ஐயோ அந்த பவர் வரும்போது கையில இருந்து விடுவேன்னா போட்டியா ப்ரோ? அந்த இது கிடைச்சதா? அது அந்த டைம்ல தான் கையில இருந்து கீழே போட்டேன். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். செம வெயிட் இருக்கு பொழுது. மூஞ்சிலாம் ரெட் ஆயிடுச்சு. நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சத்து இல்ல உடம்புல. கஷ்டம் ப்ரோ இதெல்லாம் தெரியல. எனக்கு எப்படி ப்ரோ தெரியும்? நல்லா ஜிம் பக்கம். நீ தான் பெரிய ஜிம் மாஸ்டர். ஜிம் மாஸ்டர். ஆமா மெட்ராஸ் சிட்டில அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்த ரவுடிங்க பாடியில எல்லாம் கபடி விளையாண்ட காலாது. வட 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 ரீபர்த் காமி சொல்லுங்க. கார் தூக்கிட்டு இருக்காரு தலைவரு. இப்பதான் காரே தூக்குறேன். எனக்கு இப்பதான் அந்த மரம் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த கார் வரும். காரை என்கிட்ட கொடுத்துருக்குறோம். காரா? ஆ கார் தரவா உங்களை? கொடுங்க. தர இருங்க. முடிய போகுது. இந்த முடிஞ்ச உடனே பெப்சி டேங்கர் ஒன்று இருக்கு. இதுதான் அடுத்து தூக்கணும். முடிஞ்ச உடனே உங்கள் தான் ஒரு காரு போட். ரீபர்த் கொடுத்துட வேண்டியதான். ரீபர்த் போடு. எவ்வளவு கேஷ் இருக்கு நம்ம கிட்ட? ஆடே ரீபர்த் 8 ஆனா இது ஓபன் ஆமா. இப்போ 10000 காயின் இருக்கு. அப்போ இன்னும் சேவ் பண்ணுவோம். ஓகே 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை. வட 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 வட. அடுத்த ரீபர்த்துக்கு எவ்வளவு கேக்குறானுங்க? அடுத்த ரீபர்த்துக்கு 9 மில்லியனா? ஆட போகடா கொய்யாங்கோ. அப்ப இருங்க 1500 தானே இது. ஒண்ணு மட்டும் ஓபன் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஒன்று கொடுங்கடா கொடுங்கடா கொடுங்கடா. நல்லா கொடுங்க நல்லா கொடுங்க நல்லா கொடுங்க நல்லா கொடுங்க நல்லா கொடுங்க நல்லா கொடுங்க நல்லா நல்லது கொடுத்து ஓடு. 2 ரேர் நம்ம கிட்ட. அப்ப இல்லடா தம்பி வேணாண்டா அப்பாடா 7000 இருக்கா? ஓகே சந்தோஷம். அடா பாவீங்களா ஒண்ணுதான்டா கொடுத்தேன் நானு. தலைவர் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பிரேக்குக்கு போயிருக்காரு. பிரேக்குக்கு போன கேப்ல நம்ம தூக்கிட வேண்டியதுதான். அவர் போயிட்டு வர கேப்ல நம்ம ஆட்டையா போட்டு டக்கு டக்குன்னு ஏத்திர வேண்டியதுதான். லெவல ஏத்துறா விடக்கூடாது. வரதுக்குள்ள எப்படியாவது லெவல ஏத்து. அங்க பேர் அப்பயும் லெவல் அங்க பாருங்க பீஸ் ஏதோ கொடுத்துட்டு பட்டனை எழுதி விட்டு போயிருங்க. ஆட்டோமேட்டிக் அது மாதிரி ஏறி கிடக்குது. ஆனா எல்லாருக்கும் மூளை 1 கிலோ 400 கிராம். எனக்கு மட்டும் 1 கிலோ 500 கிராம். ஏறு வண்டாரு. எலி குஞ்சு சைஸ் மாட்டேன்டா. நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. எங்கடா சுத்து விடுறீங்க நம்மள? அட போடா நீ வாடா. ஏய் நீ போடா.
ஏய் அதுல முன்னாடி காமிக்கும் போதே போயிடணும் போல இடத்துக்கு. அப்படிதான் நானும் தேடி தேடி போறேன், ஆனாலும் அது கண்ணில் மாட்ட மாட்டேங்குது. அது இருக்கு அந்த பக்கம் இருக்கு. அதுக்குலாம் இன்னும் பயிற்சி வேண்டும் ப்ரோ, பயிற்சி வேண்டும். ஓகே, சைக்கிள் இங்க இருக்கு, முன்னாடியே பார்த்து வச்சிடணும் எங்க என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு. பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பெர்ஃபெக்ட். அடுத்து என்னது? வீடு. தோருக்கு 9 மில்லியன் ப்ரோ. அடுத்த அப்கிரேடுக்கு உங்களுக்கு 9 மில்லியனா? ரீபர்த், அடுத்த ரீபர்த். எனக்கு 13 மில்லியன். அப்ப அடுத்துக்கே போயிட்டீங்களா? ஆ, அது எப்படி உங்களுக்கு அவ்வளவு ஸ்பீடு வந்துச்சு? எனக்கு தெரியல, எனக்கு புரியலையே. என் கூட தானே வந்தீங்க. அதான் ஒரு திறமைக்கு தேங்காய் பால். அடுத்த லெவல்ல நான் முட்டையை அன்லாக் பண்றேன். எங்கேயோ போறேன். முட்டை போடுற போயிட்டு ஒரு இடத்துல. என்ன ப்ரோ? முட்டையை ஓபன் பண்ணி சாப்பிட போறேன். ஆமா ப்ரோ, ஸ்குவாட் பண்ணும்போது முட்டை எவ்வளவு அவசியம் தெரியும்ல. ஐயா, அது இவரு போய் இவர் ஒரு பூமருங்க. இவர் ஜிம்முக்கு போறாரு, நான் ஜிம்முக்கு போல. அதனால இப்போ உட்காந்து அது போய் ஒரு ஜிம்முக்கு போற அந்த அருமை பெருமையெல்லாம் சொல்லி இப்போ வந்து ஆமா பார்த்தல, நான் யாருன்னு தெரியும்ல, என் ஊருன்னா தெரியும்ல, முத்துப்பாண்டி கோட்டைல்ல அப்படின்றாரு இவரு. முத்துப்பாண்டி கோட்டையா? முத்துப்பாண்டி கோட்டைன்னு. முத்துப்பாண்டி ஏய், என்னடா இந்த கருமே வருது? தரமாட்டல. ஐயோ அண்ணா, முடியல. ஐயோ, உசாரா தூக்கிடுச்சு. அத தூக்கிட்டேன். ஐயோ, போட்டேன் வருஷம் தெரியாம. அவனை மன்னிக்க கூடாது, ஒரு துளி கூட அவனை மன்னிக்க கூடாது. இது எங்க இருக்குன்னு தெரியலையே. இது முன்னாடி கார் வரைக்கும் தான் தூக்கினேன். எங்கடா இது? அது நமக்கு தெரியுமே. ஐயோ, சீக்கிரம் உனக்கு தெரியல. இங்கதான் நான் போய் தூக்கிடுறேன். தூக்கியாச்சு. தூக்கிங்க. அதோ இருக்கே. அடுத்தது என்ன? சர்க்கஸ் இது காமிக்குது. இதுவா? எவ்வளவு தூரம் நான் குது வச்சிருக்கீங்க? வலிக்கிட்டு போறதுக்கு பேர் என்ன கூட சொல்லுவாங்க சர்க்கஸ்ல? பார்க்ல வலிக்கிட்டு போவாங்களா? அது பேர் என்னது? வழுக்க. ஓடு, ரீபர்த்தே வந்துச்சு எனக்கு. ஐயோ, ரீபர்த்லாம் இப்ப எதுக்குடா வரா? டேய் தம்பி, ஆனா டேய் ரீபர்த் குத்து. அட போடா. ஏன்டா இந்த நேரத்துல ரீபர்த் எடுத்துட்டு வரீங்க? ஏன்டா இப்படி இருக்கீங்க? அது யூஸ் பண்ணி இன்னும் அப்கிரேட் பண்ணீங்க. அது அவ்வளவுதான், அப்கிரேட் ஆனா ஒண்ணும் ஆக மாட்டேங்குது. ஒண்ணுமே இல்ல. குடுங்கடா, முட்டையை குடுங்கடா. என்ன முட்டை இது? கோழி முட்டை. காமனா? என்னடா காமன் குடுக்குறீங்க? இன்னொன்னு குடுறா. டேய் ரேர் குடுங்கடா. லெஜெண்ட் குடுங்கடா. வரக்கூடாது. ரேர். சே, சூப்பர்ரா. வேஸ்டடா, மச்சாடா. 8000 குத்தாவனீங்களா? 9000. எதுக்கு திடீர்னு மண்டை சிவப்பா ஆகுதுன்னு தெரியல. சூடாயிடுறான் போல. கோவமாயிடுற ப்ரோ. சூடாவல, இதுவா வரான். வெயிட் தூக்க முடியலன்னு சொல்லிட்டு மூச்சு தானே. போகக்கூடாது. அவ்வளவுதான். கை வைக்க கூடாது. அது எந்த போய் பக்கத்துல இருக்கிறத தூக்கல வந்துட்டாப்ல. 2 பேரும் ஒரே சைஸ்ல தான் இருக்கும். தெரியுது, நீ மூடு. ஸ்பீடு அள்ளுதே தம்பி. நானும் உங்களா கூட தான் வரேன். வா ஸ்பீடு ஏறு. இந்த டைம்ல கரெக்டா வந்தது போல 2 பேருக்கு ஸ்பீடு. ஓடு. 24000 இருக்கு நம்ம கிட்ட. இப்ப நம்ம இதை அப்கிரேட் பண்ணி ஆகணும். வந்துருச்சு. 3 முட்டையை ஓபன் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் 3 முட்டையை ஓபன் பண்ணா 27000 கேக்குதே. சந்தோஷமா இருக்கு. தேவையில்லாம ஒன்னு வேஸ்ட் பண்ணிட்டேன். இல்லனா 2 ஓபன் பண்ணிடலாம். வந்துரு. என்ன இது? ஆனா போங்கடா. சந்தோஷமா இருக்கு. இப்பதான் அதை கேட்க. அடுத்து இதுல எது ரேர் வரணுமா எபிக் வரணுமா? லெஜெண்ட் வந்துருச்சான். அப்படியே பயங்கரமா இருக்கும். லெஜெண்ட்டான்னு நினைச்சா ரெண்டுமே மட்டமா கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு அப்பா பிடிக்குனா லைக் பண்ணுங்க, அம்மா பிடிக்குனா ஹார்ட் போடுங்க, என்ன பிடிக்குனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. நீ போ, நீ வா. என்ன சாவடிச்சிட்டா? பார்த்தேன் இந்த அம்மாலு பொத்துன்னு கீழே வந்தீங்க. எப்படி பொருள் தூக்கி போட்டோன்னே செத்துட்டியா ப்ரோ? சாவுடா. சாவுல. அவ்வளவுதான். இப்ப யாரு ஓடுறான்னு தெரியும்ல. சாவுல. இந்தா வாய்க்கோ. யாருகிட்ட? இது முத்துப்பாண்டி கோட்டடி. படா ஏறு. ரீபர்த் வரப்போகுது. ரீபர்த் வந்துருச்சு. 3. ஏதாவது குடுடா. 3. கோழி முட்டையை கொடுக்கணும். என்னடா இது? நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. சாவுடா. எனக்கு எங்க எட்டுதோ அங்க அடிப்பல. எங்க இருக்கானே தெரியல. இப்ப எனக்கு தான் வசதியா போச்சு. அடி வாங்குறது நீதால. எப்படி இதே என்ன தீட்டார? சரி, நாங்க வாழத்துக்கும் அந்த பொடி பையனை அடிக்க வேண்டிய இன்னும் டைம் இருக்கு. அப்போ வச்சு முடிச்சிடலாம். பொடி பையனை அடிக்கிறதுக்கு என்ன ஆனந்தமா ஓடி வரான். வேண்டாம்ல, நசுக்கி விட்டுருவேன். உன் காலை கடிக்கதானே வாரேன். நான் ஜம்ப் பண்ணா எப்படி அடிப்பேன்? அதெல்லாம் அடிப்போம். எகிரி அடிப்போம். நீங்க அடிக்கிறது ஒண்ணு கூட படலையே. படுது. இதான் நல்ல சான்ஸ். அதை அடிக்கிறதுக்கு நம்ம அப்படியே லிஃப்டிங் பண்ணி இது பண்ணி அப்கிரேட் ஆயிடலாம். ரொம்ப நன்றி ப்ரோ. ஏன் அடியே விட மாட்டேங்குதா? அடியே விட மாட்டேங்குது.
ஏய் ஹைட் வச்சு கூட அடி விடுமாடா. ஆமா ஸ்ட்ரென்த் இல்லல. எங்கடா இருல ஸ்ட்ரென்த் ஏத்தி வந்து உன்னை எங்கடா அடிச்சுட்டு ஓடுற? விட்டுறானே அவனை. எங்கடா ஓடுற? சந்துக்குள்ளலாம் வந்து ஓடுறானே. ப்ரோ கேஷ் எவ்வளவு ப்ரோ இருக்கு உன்கிட்ட? கேஷ் 1500. 1500 சிறப்பு ப்ரோ. போய் சொல்லாத ப்ரோ. என்கிட்ட தான் பெட்ட பாக்கலையா நீ? தகத்தகன்னு என்ன கருப்பு கலர்ல இருக்கானுங்க, எந்த கத்திரிப்பு கலர்ல இருக்கானுங்க, இந்த கருப்பு கலர்ல இருக்கானுங்க. தகத்தகன்னு மின்றானுங்க பாருங்க. இந்த என்ன ப்ரோ ஏதோ இதுவே தூக்கினோன்ட்ட வீடையே தூக்கிட்ட. நான் எவ்வளவு, நீ இப்ப எவ்வளவு தூக்கிட்டு இருக்க? லாஸ்ட் ரீபர்த் 60. ஓகே ஓகே ஓகே. 1,04,000 காயின் கேஷ் வச்சிருக்கேன் ப்ரோ. 1 லட்சமா? காசு கொடுத்தனா வாங்கினேன். காசு கொடுத்து வாங்குறாங்களா? ஓவியா அப்படி ஆமா ப்ரோ. ரீபர்த் காசு வாங்க வாங்க ப்ரோ, அப்கிரேட் பண்ணுமா? எனக்கு இதுக்கு அடுத்தது ஒரு மரம் இதை காமிக்குது. என்ன மரம்? நான் பார்க்காம விட மாட்டேன். பார்க்காம விட மாட்டீங்களா? நான் அப்கிரேட் கொடுத்துட்டேன் ப்ரோ. வாங்க ஓபன் பண்ணுவோம் 2 பேரும் சேர்ந்து. ஒண்ணா போலாம். இப்ப நான் கொடுக்குறேன் பாருங்க. மரத்தோட கொடுத்தா எப்படி ஆகுதுன்னா ஓய் ஓய் எம்மாடி என்ன ப்ரோ இவ்ளோ பெருசு இருக்கா? எப்படி மரத்தோட கொடுத்தா ஒண்ணும் இல்ல, புஸ்குன்னு போயிடுவீங்க. புஷ்னு போயிட்டேன். காத்து உரி. எவ்வளவு காசு வச்சிருக்கு? எவ்வளவு காசு வந்திருக்கு? காசு 55,000. 1,68,000 இருக்கு ப்ரோ. 1,68,000. ஆமா எனக்கு 3 இது ஓபன் பண்றதுக்கு 1,62,000 கேக்குறானே. 1,62,000 கேக்குறானா? உனக்கு ஒண்ணுதாங்க. உனக்கு இப்போ வந்து ப்ரோ, இப்போ நீ அப்படியே ஓபன் பண்ணு ப்ரோ. நான் அப்படியே நான் பாக்குறேன். இப்போ ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண எதுவும் கொடுக்க மாட்டானுங்க, நீங்க ஓபன் பண்ணுங்க. எனக்கு ஐசேக்ல நான் ஓபன் பண்ண போறேன். ஐசேக்ல என்ன வருது? ஏய் ஏதோ பெட்டு கிடைச்சிருக்கு, ஆங்கிரி பேர்ட் மாதிரி. எனக்கு அதேதான். எனக்கு இல்ல ஐயா உங்களுக்கு கிடைச்சதுதான் நான் சொன்னேன், எனக்கு கிடைச்சது நான் சொல்லல. எனக்கு எப்படி கிடைச்சது? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? பின்னாடி பாத்தீங்களா? பின்னாடி பார்த்தேன். ஓஹோ ஆங்கிரி பேர்ட் ஓபன் பண்ணுங்க. அவ்வளவுதான், நம்ம கிட்ட பைசா இல்ல. நை பைசா காலியா? ஆமா, ஒண்ணுக்கே 55,000 கேக்குறான். இப்ப பாருங்க நம்ம 50 ஒண்ணு இல்ல 3 ஓபன் பண்ண போறோம். டேய் ஏமாத்திராதீங்கடா, நம்ம வச்சு கழுத்து அறுத்துறானே தாசு. அத மாதிரி எதனா பண்றீங்கன்றா போறீங்க தாசு. நாம போட்டு விடுங்கடா. ஐயா ஒண்ணுல கிடைச்சு ப்ரோ. அது ஒரே ஒரு ஆங்கிரி பேர்ட் தான் கொடுத்துருக்கான். அதான் அந்த ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணுலே கிடைச்சிச்சு. எனக்கு மீதி 3 ஓபன் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. எல்லா இடமும் உடஞ்சு கிடக்குது. மேல இருந்து எரிக்கல் விழுகுதோ? மேல இருந்து ஆமா கிளைமேட்டே மாறிச்சு ப்ரோ. இது ஒரு தடவை ஒரு மாதிரி கிளைமேட் ஆகுது ப்ரோ. நடுவுல நம்ம ரொம்ப நேரம் விளையாட்டு இருக்கப்பா நடுவுல வேற ஒரு கிளைமேட் வந்துச்சுல அது மாதிரி. ஆமா ப்ரோ தூக்க முடியுதா அந்த எரிக்கல்ல? ஏய் ப்ரோ அந்த எரிக்கல்ல தூக்க முடியுது ப்ரோ. ஆமா அத வச்சே பண்ணியா ப்ரோ? ஓய் 50,000 வருது ப்ரோ. ஆட்டோ லிஃப்ட் வராதா? வருது. அவ்வளவு வருதா உங்களுக்கு? 60,000 இதுக்கே. எனக்கு 2 லட்சம். 2 லட்சமா? வாட்? என்கிட்ட இருக்க பெட் அந்த மாதிரி ப்ரோ. சீ அசிங்கமா இருக்கு ப்ரோ. எனக்கு நான் மேலேயே ரேர் பெட் எடுத்துட்டேன். நீ கீழ வந்து எடுக்க வந்து போட்டோ ஊத்தி அப்கிரேட் ஆகுது ப்ரோ. எனக்கும் ஆகும் ப்ரோ. நண்பர்களே அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாள் ஃபுல்லா விளையாடனா கூட விளையாட்டே இருக்கலாம். ஆனா என்ன ஒண்ணு டைம் தான் பத்தாது. அந்த அளவுக்கு இதை பாருங்க. இப்போ நான் ரீபர்த் போனேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரீபர்த் போறேன்னா அப்பா 87 மில்லியன் கேக்குறாங்க. 87 மில்லியன் கொடுக்கணும் அப்படின்னா ஐயா நான் பிவிபி ஆன் பண்ணல, என்ன அடிக்கிறது வேஸ்ட். இங்க ஒருத்தர் வெறும் ஆட்டோல குத்துற மாதிரி என்ன போட்டு அடிச்சுன்னு கிடக்குறாரு. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பெட் அப்கிரேட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. இருங்க இப்ப பெட்டு எக் வாங்கணும் அப்படின்னா பாருங்க 18 லெவல் 18 ரீபர்த் 25 33 போயிட்டே இருக்கு. இதுக்கு எண்டு வந்து அது கிடக்கு எங்கேயோ. அவன் கிடக்கா நண்பர்ல எங்கேயோ. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா கடவுளே? இந்த பூமியை தூக்குவாங்களா கடைசியா? வாய்ப்பு இருக்கு ப்ரோ. பாருங்க வேற பிளானட் போயிட்டு அங்க இருந்து இந்த பிளானட் பூச்சி தூக்கலான்ற மாதிரி கூட இருக்கலாம். அவ்வளவு இந்த வீடியோ நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். அவ்வளவு நம்பர்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு பாய்.